வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. வரிசையாக எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். எல்லா வருஷமும் நான் செய்கிறது. தட்டைக்கு உளுந்து, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. மீதி நான் ஸ்டோர் பாட் அரிசி மாவில் தான் செஞ்சேன். உளுந்து 1 கப்பையே வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேன், குழல், சீடை எல்லாத்துக்கும் இது தேவைப்படும். வெள்ளை சீடை எல்லாத்துக்கும் தேவைப்படும். நல்லா 1 கப் அளவுக்கு நல்லா சூடு ஏறணும், வாசனை வரணும், கலரே மாறக்கூடாது. அதுக்கு பிசுக்குத்தன்மை இருக்கும், அது போகிறதுக்காக வறுக்கிறது தான் இது. செவக்கக்கூடாது மெயினாக. அந்த வறுத்துக்கிட்டே இருந்து அந்த ஒரு வாசனை வரப்போ நிறுத்திட்டு தட்டில் மாற்றிடுங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 கப்பு. தட்டைக்கு அது லைட்டாக இதுவும் அப்படியே கடையில் வாங்கின மாவு, நீங்கள் இது பண்ணுற கொழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் தட்டைக்கு லைட்டாக சூடு காமிச்சிக்கிறது நல்லது. இதுவும் செவக்கலாம் கூடாது. சும்மா ஒரு 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 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். சூடு ஏறும், மாவில் தொட்டால் லைட்டாக வாமாக இருக்கும். அந்த அளவுக்கு செஞ்சாலும் அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா ஆறிடுச்சுன்னா உளுந்தை வறுத்து வச்சுருக்க உளுந்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறத இது நான் ரஃப்பாக கிரைண்ட் பண்ணுவேன். கிரைண்ட் பண்ணாமல் கூட இது செய்யலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அரிசி மாவில் இந்த அரைச்ச கடலைப்பருப்பு எடுத்து போட்டு பெருங்காயம், உப்பு போட்டு, எள்ளு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த உளுந்து 2.5 ஸ்பூன் போட்டேன். 2.5 டேபிள் ஸ்பூன். வெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு எல்லாத்தையும் அந்த வெண்ணெயும் ஒழிச்சு இது பண்ணிவிட்டு நல்லா அந்த வெண்ணெய் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வெறும் கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இது எல்லா மாவுலையும் வெண்ணெய் இதான உடனே பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா ஒரே டைமில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு ஒரு டைட்டான அரிசி மாவில் அது ரொம்ப டைட்டாக இருக்காது. ஆனால் பார்த்தா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்க அளவுக்கு தெரிகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா மாவும் சேர்ந்து வரணும், உதிராக இல்லாமல். இதெல்லாம் சேர்ந்து வந்த உடனே இதில் வெயிட் பண்ணலாம் தேவையில்லை. அப்படியே உடனே தட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஒரு கவரில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு எடுத்துகிட்டு கையாலையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிட்டு அப்படியே தட்டினீங்கன்னா கரெக்டாக ஷேப் பண்ணி அது கையால் எடுத்து ஒரு துணியில் போட்டுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணணும். எல்லாம் ஷேப் பண்ணோன்னே நம்ம ஃப்ரண்ட்டில் முதல்ல போட்டதை வச்சுருப்போம்ல, அதுலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டோஸ் திருப்பி வச்சுட்டு எடுங்க. உடைக்காமல் ஜாக்கிரதையாக பார்த்து எடுங்க. எல்லாத்தையும் அப்படி எடுத்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடாகி அந்த கொஞ்சமாக போட்டு பார்த்திங்கன்னா அது மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணி இது பண்ணி எண்ணெய் சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகணுன்னா தட்டை போடுங்க. இதே மாதிரி உப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஃபோர்க் வச்சு 2-3 புள்ளி ரேண்டமாக குத்திடுங்க. எல்லா தட்டையிலையும் செய்யும்போது செஞ்சிங்கன்னா இதாகும். இது 2 பக்கமும் பெரட்டி விட்டு எண்ணெய் சலசலப்பு அடுக்கிற வரைக்கும் வறுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் ஹாட்டாக இருக்கணும். பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். ஸ்டோர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு சைடு சலசலப்பு குறைஞ்சோன்னே இன்னொரு சைடு பரட்டி விட்டு தனித்தனியாக ஆக்கி விட்டு இதுலேயும் சலசலப்பு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் செவந்துருச்சு. இப்போ எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாக. இதே மாதிரி எல்லா தட்டையும் பொரிச்சிட்டு டப்பாவில் எவர்சில் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.